ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல் புக்ஸ் வித் அபி அண்ட் நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஜூன் அண்ட் ஜூலை மந்த்ல என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணேன் அப்படின்ட்டு ரேப்அப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ பெருசாலாம் ஒன்றும் படிக்கல. முன்னாடிலாம் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 5 புக்ஸ் படிச்சது போய் இப்போ 2 மந்த்ஸ்க்கு சேர்த்தே நான் 5 புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். அண்ட் சில புக்லாம் நான் பிக் பண்ணிட்டு பிடிக்காம திரும்ப க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இல்லை போர் அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிலாம் வச்சிருக்கேன். ஸோ அந்த நான் ரீட் பண்ண 5 புக்ஸ் பார்க்கலாம். என்னென்ன புக் எடுத்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சேன் அதையும் பார்க்கலாம். அண்ட் இப்போ என்னோட கரண்ட் ரீட் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜூன் ஜூலை ரேப்அப் அப்படின்னு சொல்லி வீடியோ டைட்டில் வச்சுட்டு நான் 2 மந்த்ஸாக ரீட் பண்ண எந்த புக்ஸுமே உங்ககிட்ட காட்ட முடியாது. என்கிட்ட எந்த புக்ஸுமே இல்லை. ஸோ எல்லாமே என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஒரு நோட் மட்டும்தான். ஸோ இதில் தான் வந்துட்டு நான் என்னென்ன புக்ஸை படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த டைட்டில் மட்டும் எழுதி வைப்பேன். டைட்டிலு, ஆத்தர் நேமு, எதில் படித்தேன், ஃபிசிக்கல் புக்கா, இ புக்கா, இல்லை ஹார்ட் கவரா, பேப்பர் பேக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதி வச்சிருப்பேன். அந்த கவுண்ட் எழுதி வச்சிருப்பேன். என்னென்ன புக் என்னென்ன மந்த் வந்து என்னென்ன புக் படித்தேன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். ஸோ சோஃபார் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜூலை வரைக்கும் 26 புக்ஸ் படிச்சிருக்கேன். அண்ட் ஜூனில் பார்த்தோன்னா 3 புக்ஸ் அண்ட் ஜூலையில் பார்த்தோன்னா 2 புக்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஜூலை மந்த்தில் நான் அந்த 2 புக்ஸ் முடிச்சுட்டு வேறு 2 புக்ஸ் பிக் பண்ணேன். ஆனால் அது எல்லாமே பார்த்தோன்னா 15 பேஜஸ் 20 பேஜஸ் அதோட க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அது போரிங்காக இருந்தது. இல்லைன்னா சம்ஹவ் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. அதனால அந்த புக்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ என்னோட கரண்ட் ரீட் என்ன அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஜூன் மந்த் என்னென்ன புக்ஸ் ரீட் பண்ணேன்னு பார்க்கலாம். அதில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற புக் படிச்சிருக்கேன். அது வந்து எழுதுனது சேத்தன் பகத். இப்போ ரீசென்ட்லி ரிலீஸ் ஆன புக் தான், செல்ஃப் ஹெல்ப் புக். அண்ட் நான் வந்துட்டு அது என்கிட்ட ஃபிசிக்கல் காப்பி இருந்தது. நான் அமேசானில் வாங்கி அந்த புக் வந்து கொஞ்ச நாள்லேயே நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஃபேண்டசி ஃபிக்ஷன் புக்ஸ் தான் மோஸ்ட்லி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் திடீர்னு இன்பிட்வீன் இந்த செல்ஃப் ஹெல்ப்பை பிக் பண்ணி படிச்சிருந்தேன். அது நல்லா இருந்தது. இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் ரீட் பண்ணலான்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு லேட் டீனாக இருக்கீங்க, இல்லை 20ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா காலேஜ் முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்ட்டு நீங்கள் போகிறப்போ அந்த டைமில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஸோ நமக்கு என்ன மாதிரி நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், பர்சனல் க்ரோத் பற்றின புக் தானே. ஸோ அதை வந்து சிம்பிள் டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பேசிக்கான இங்கிலீஷ் வந்து பேச தெரிஞ்சிருக்கணும். என்னதான் இருந்தாலும் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருக்கணும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும், நமக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா எடுத்தோடனே அது வந்து பெருசாக தெரியும். பட் அதை வந்து பெருசாக பார்க்காம குட்டி குட்டியாக அதை பிரேக் பண்ணி குட்டி குட்டி பீசஸை கம்ப்ளீட் பண்ணால் அந்த பெரிய ஒரு கோல் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் நிறையா. ஸோ அந்த மாதிரி நிறையா ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை படிச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு லைஃப்க்கு யூஸ்ஃபுல். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படித்ததே வேஸ்ட்டாக போயிடும். அது மாதிரி நான் வந்து நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சுட்டு அதில் இருக்க சில விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன், சில விஷயத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதே இல்லை. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி வேஸ்ட்டாகவே போயிடுது. ஸோ அதனால இப்போலாம் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் படிக்கணும். கம்ப்ளீட்டாக விடலை. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த புக் வந்துட்டு நல்லா இருக்கும். நீங்கள் பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ யாருனாலும் படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து நான் ஜூன் மந்த்ல என்ன படித்தேன் அப்படின்னா, ட்விஸ்டட் லவ் பை ஆனா ஹுவாங். ஸோ இந்த புக் வந்து பார்த்தோன்னா நான் இ புக்காக படிச்சிருந்தேன். என்கிட்ட நான் புக் வாங்கலை. ட்விஸ்டட் சீரீஸில் அந்த 4 புக்ஸ் இருக்குது. அந்த 4 புக்ஸுமே நான் வாங்கலை. இது பார்த்தோன்னா கிண்டல் அன்லிமிட்டெடில் நமக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதிலே படிச்சுக்கலாம். அண்ட் எனக்கு வந்துட்டு நான் வந்து என்னோட டேப்ல கிண்டல் அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எப்போவுமே ரொம்ப நாளைக்கு இருக்குது. அது கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். 1 or 2 monthsக்கு இன்னும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இ புக் வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அதுலேயும் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோ அது மாதிரி தான் இந்த புக் படிச்சிருந்தேன். இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ரொமான்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த புக்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த புக் படிக்கிறீங்க. அண்ட் இட்ஸ் ஹைப்ட் ஆல் ஓவர் த இன்ஸ்டாகிராம். அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதில் வந்து மெயின் கேரக்டர்ஸ் அந்த ஆலெக்ஸ் வால்கோ அப்படின்ற கேரக்டர் அண்ட் ஏவா சென் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும். இந்த புக்கில் வந்துட்டு பிடிச்சதும் இருக்கும், பிடிக்காததும் இருக்கும். இதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோவே போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்க. ஸோ இந்த புக் வந்து பாய்ஸ்க்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி புக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் வந்துட்டு நிறைய இடத்துல நம்மளை அறியாமலே நம்மளே சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொமான்ஸ் ஃபிக்ஷன் படிப்பீங்க அப்படின்னா இந்த புக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன புக் படிச்சிருக்கேன் அப்படின்னா, மெட்டமார்ஃபோசிஸ் பை ஃப்ரான்ஸ் காஃப்கா. ஸோ இது வந்துட்டு ஃபிசிக்கல் காப்பி என்கிட்ட இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ நாவல். சும்மா கொஞ்சம் பேஜஸ் தான் இருக்கும், ஷார்ட் ஸ்டோரி தான். அண்ட் இது வந்து அமேசானில் லாங் பேக் வாங்கியிருந்தேன். மற்ற புக்ஸ் எல்லாம் வாங்கினப்ப சரி இதையும் ஒரு கிளாசிக்கா, சரி இதையும் பார்த்து வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். அது புக் ஷெல்ஃபு ரொம்ப நாளாக இருந்தது. நான் என்னடா அப்படின்ட்டு எடுத்து படிக்கலாம். அந்த கவரே பார்த்தோன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக கொடுத்துருப்பாங்க.
ரொம்ப நாளா இருக்கே, ஒரு குட்டி புக்கா வேற இருக்கே, நம்ம இதே படிப்போம் அப்படின்ட்டு எடுத்து படிச்சேன். எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த புக்குக்கு நான் ரிவ்யூ பார்த்ததில்ல. இல்ல என்ன மாரி டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்ல. டைரக்ட்டா நான் களத்துல இறங்கிட்டேன். சரி குட்டி புக் தானே ஒரு ஒரு நாள் உட்காந்து நம்ம படிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் தான் அது எவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான புக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதில பார்த்தோம்னா, கிரீகர் சாம்சா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஒரு டிராவலிங் சேல்ஸ்மேனா இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு தூங்குறாங்க. நெக்ஸ்ட் காலையில எந்திரிச்சு பார்த்தோம்னா, அவங்க ஒரு பூச்சியா மாறிடுறாங்க. ஒரு பெரிய இன்செக்ட்டா மாறிடுறாங்க. ஸோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பூச்சின்னா எல்லாருமே அவங்கள அருவருப்பா தானே பார்ப்போம். ஒதுக்கி தானே தள்ளுவாங்க. ஸோ அதே மாரி இந்த ஃப்ரான்ஸ் கஃப்கானே வருது. கிரீகர் சாம்சா அப்படிங்கிற கேரக்டர் வந்து பூச்சியா மாறணும்னா, அவங்க ஃபேமிலில இதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலில எல்லாருமே அவங்கள நல்லபடியா ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க பூச்சியா மாறுனதுக்கப்புறம் அவங்கள ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா தான் பார்த்துப்பாங்க. அப்புறம் போக போக ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்க. அவன வந்து ஒரு ரூம்லயே வச்சு அடைச்சிருவாங்க. சாப்பாடு மட்டும் அப்பப்போ போய் வச்சுட்டு வருவாங்க. அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு கேரிங், பாசம்லாம் இல்லாம போயிடும். ஸோ அத வந்துட்டு கடைசியா எண்டிங் வந்துட்டு பயங்கரமா ஒரு ரொம்ப டீப்பா இருந்தது. அந்த புக் வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த ஸ்டோரிய வேற ஒரு ஆர்வ கோளாறுல எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, "குடுப்பா நான் புக்க பார்த்துட்டு தரேன்" அப்படின்னு வாங்குனாங்க. வாங்கிட்டு தூக்கி மேல பறக்க விட்டுட்டாங்க. ஸோ அது லாஃப்ட்ல எங்கேயோ இருக்கு. அது இனிமேல் தான் நான் தேடி எடுக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு புக்கு. நீங்க வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது யூடியூப் சேனல்ல இது அப்படியே நமக்கு அனிமேஷன் பண்ணி அனிமேட்டட் ஸ்டோரியாவே போட்டுருப்பாங்க. சும்மா அத பாருங்க. அது புடிச்சிருந்துச்சுன்னா நீங்க புக் வாங்கி படிங்க. இல்ல அப்படின்னா விட்டுருங்க. இந்த புக் வேணாம் நமக்கு. நம்ம வந்து ஹேப்பியான புக்ஸ் மட்டும் ரீட் பண்ணுவோம். இல்ல செல்ஃப் ஹெல்ப் வந்து ஏதாவது பெர்சனல் குரோத்க்கு இம்பார்ட்டன்டான புக்கா இருந்தா ரீட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு சேட் புக்லாம் பிடிக்கும். எனக்கு சோகமான புக்லாம் நான் படிப்பேன் அப்படின்னா நீங்க வாங்கி படிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் ஜூலை மந்த் என்னென்ன புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஜூலை மந்த் வந்து எந்த புக் ஃபர்ஸ்ட் படிச்சேன் அப்படின்னா, தி கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் பை தேவாஷிஷ் சாதனா. ஸோ இந்த புக்கோட ரிவ்யூ, சம்மரி ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கும். நான் எண்டிங் மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். அண்ட் கம்பேர் டு தீஸ் 5 புக்ஸ் இந்த புக் த கேர்ள் இன் த கிளாஸ் கேஸ் ரீட் பண்றப்ப தான் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மூளை நல்லா வேலை பார்த்த மாரி இருந்தது. ஈவன் தோ அந்த ரொமான்ஸ் ஃபிக்ஷன்லாம் படிச்சிருந்தாலும், என்ன அறியாம நானே ஸ்மைல் பண்ணியிருந்தாலும், என்னதான் அதுல இருக்க மேல் கேரக்டர்ஸ் ரொம்ப கியூட்டா, நீட்டா அப்படியே அந்த பொண்ணுக்காக என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாலும், சில டைம் வந்து எனக்கு பிடிக்காமயும் இருந்தது அந்த ரொமான்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ். பட் இந்த இந்த த்ரில்லர் புக் ரீட் பண்றப்ப நல்லா ஃபாஸ்ட்டா போணுச்சு. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. நமக்கு மூடி வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நெறைய இடத்துல தோணவே இல்ல. இதே அந்த ட்விஸ்டட் சீரிஸ் படிக்கிறப்பலாம் இடையில கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம். இது ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் தோணுச்சு. பட் இந்த ஸ்டோரி படிக்கிறப்ப எண்டிங் என்ன ஆகும்? என்னதான்டா சொல்ல வரீங்க? எல்லா இடத்துலயும் ட்விஸ்ட்டா குடுக்குறீங்களே! அப்படின்ற மாரி தான் எனக்கு ஸ்டோரி இருந்தது. ஸோ அதான் மொத்த 5 புக்ல இந்த புக் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆல்ரெடி வீடியோ இருக்கிறதுனால நீங்க அதுல போய் பாருங்க. என்ன ஓவர் வியூ அப்டின்னா 2 சைக்கோபேத்ஸ் இருப்பாங்க. மாறி மாறி கொலை பண்ணுவாங்க. எனக்கு தான் ஸ்பாட் லைட் நான் தான் ஃபேமஸான கில்லர் அப்டின்ட்டு மாறி மாறி கில் பண்ணுவாங்க. கடைசியா யாரு அந்த 2 கில்லர்ஸு? ஸோ அது என்ன மாரி அத எடுத்துட்டு போயிருப்பாங்க நல்லா. நான் எண்டிங்க தெரியாம சொல்லிட போறேன். நீங்க வந்து அந்த வீடியோ பாருங்க. இல்ல புக் வாங்கி படிங்க. நல்லாருக்கும். ஸோ ஜூலை மந்த் 2ண்ட் புக் அண்ட் என்னோட ஃபைனலா ரீட் பண்ண புக் என்ன அப்டின்னா, ட்விஸ்டட் கேம்ஸ் பை ஆனா ஹுவாங். ஸோ இந்த புக் வந்துட்டு புக்ல தான். ஆப்வியஸ்லி அந்த ட்விஸ்டட் லவ் மாரி தான் இதுவும். அண்ட் அதுக்கும் இதுக்குமே கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ அது அது முடிச்சு 2 புக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் இத பிக் பண்ணேன். ஸோ இந்த இந்த புக்கான சம்மரி அண்ட் ரிவ்யூவும் ஆல்ரெடி சேனல்ல இருக்கும். நீங்க பாருங்க. அண்ட் இந்த புக் பார்த்தோம்னா, கம்பேர்ட் டூ ட்விஸ்டட் லவ் இந்த புக் எனக்கு ஒன்னும் ட்விஸ்டட் லவ் அளவுக்கு இது பிடிக்கல. ஓகே. பட் ட்விஸ்டட் லவ் எனக்கு பிடிச்சிருந்தது. கம்பேர்ட் டூ திஸ் புக். அந்த புக் நல்லா இருந்தது. அண்ட் இதுல மெயின் கேரக்டர்ஸ் ரைஸ் லார்சன், பிரிட்ஜெட் இவங்கலாம் போவாங்க. ஒரு மாரி நல்ல ஒரு பாடி கார்ட், ஒரு பிரின்சஸ். ஸோ ஒரு ஃபர்பிடன் ரொமான்ஸ் மாரி தான் போயிட்டு இருக்கும். அண்ட் எண்டிங்ல அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா? என்னாச்சு? அந்த மாரி தான் ரிமைனிங் ஸ்டோரி. ஸோ இதுலயும் வந்து நெறைய இடத்துல ஸ்மைல் பண்ணியிருக்கேன். நெறைய இடத்துல நெறைய இடத்துல எனக்கு பிடிக்காத பாயிண்ட்ஸ் நெறையாவே இருந்தது. ரிப்பீட்டட் கன்டென்ட்ஸ் நெறையாவே இருந்தது. ஸோ இதெல்லாம் இப்ப தேவையா இந்த புக்ல? ஓரளவு குடுக்கலாம். இவ்ளோ டூ மச்சா தேவையா? அப்படின்ற மாரி தான் இந்த புக் இருந்தது. பட் மத்தபடி அந்த ஓவரால் கன்டென்ட்ஸ் என்ன சொல்ல வராங்க? அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இது வந்து இடையில மேபி எனக்கு போரிங்கா இருந்தது. உங்களுக்கு போரிங்கா இருந்துச்சா? இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு ரொமான்ஸ் ஃபிக்ஷன்லாம் பிடிக்கும். இல்ல ஆல்ரெடி ட்விஸ்டட் சீரிஸ் மாரி புக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த புக் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 5 புக்ஸும் தான் வந்துட்டு நான் ஜூன் அண்ட் ஜூலை மந்த்ல படிச்சது. அண்ட் ஜூலை மந்த்ல 2 புக் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னேனா, ஸோ அந்த 2 புக் அத முடிச்சுட்டு நான் வந்து 2 பிசிக்கல் காப்பி இந்த 2 புக்க வந்து ஃபர்ஸ்ட் இத பிக் பண்ணேன். இதுல வந்து ஒரு 20 பேஜஸா எத்தன பேஜஸ் படிச்சிருக்கேன்? இதுல வந்து ஒரு 36 பேஜஸ் படிச்சுட்டு பெர்ஃபெக்ட் மூடி வச்சுட்டேன். என்னமோ தெரியல போரிங்கா இருந்ததா? இல்ல என்னோட மூட் சரியில்லையான்னு தெரியல. இந்த புக் கொஞ்சம் படிச்சுட்டு மூடி வச்சுட்டேன். தென் அதுக்கப்புறம் இந்த புக் வந்து ஜூலை மந்த் லாஸ்ட் வீக் எண்டிங்ல வந்துட்டு பேப்பர் டவுன்ஸ் எடுத்து ரீட் பண்ணேன். இதுல வந்து 50 பேஜஸ் படிச்சுட்டேன். பட் சம்ஹவ் எனக்கு ஏதோ வேணாம் இப்போதைக்கு இந்த புக்கு கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கலாம் அப்படின்ட்டு இதையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப மேபி நெக்ஸ்ட் வீக்ல இது பிக் பண்ணலாம். இது ஆக்சுவலி ஸ்டோரி நல்லா போகுது.
பட் நான் வந்து வேணா கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். மேபி நெக்ஸ்ட் வீக் இப்போ வந்து வேற ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு இந்த புக் பிக் பண்ணும். அண்ட் இப்போ கரண்ட் ரீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து புக்காக தான் படிச்சுட்டு இருக்கேன். ஃப்ரேடா மெக்ஃபெடன் எழுதின ஒரு த்ரில்லர் புக் தான் தி இன்மேட் அப்படின்ற ஒரு ஸ்டோரி. ஸோ அவங்களோட புக் பொறுத்தவரை நல்லா ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக போகும். அண்ட் ப்ளஸ் த்ரில்லர்ஸ் தான் அவங்க நிறைய எழுதுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தி ஹவுஸ் மெய்டுன்னு ஒரு புக்கு, அப்புறம் 1/1, அதுக்கப்புறம் நெவர் லை, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ரேப் அப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் சில புக்ஸ்க்கு தான் சம்மரி அண்ட் ரிவ்யூ சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க புக் வந்துட்டு எனக்கு எப்போவுமே பிடிக்கும். சில புக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும், சில புக் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. பட் இன்மேட் எப்படின்னு தெரில, நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க தான் கில்லராக இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் எண்டிங்கில் எப்படின்னு தெரில. அதில் பார்த்தோன்னா ஓவராலாக 380 பேஜஸ் கிட்ட இருக்குது. பட் இப்போ வந்து 200 பேஜஸ் படிச்சிருக்கேன். ரிமைனிங் கொஞ்சம் பேஜஸ் இருக்குது, 150+ பேஜஸ் இருக்குது, அது படிச்சிடலாம். ஸோ மேபி அந்த புக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 புக்ஸில் ஏதாவது பிக் பண்ணணும். அண்ட் அது இல்லாமல் இப்போ என்கிட்ட வேற என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 2 புக்ஸ் இருக்கு. லீ ஹேசல்வுட் எழுதின ஆல்ரெடி லவ் ஹைப்போதீசிஸ் படிச்சிருந்தேன்னா, ஸோ அவங்க எழுதின ரிமைனிங் 2 புக்ஸ் இருக்கு. ரிமைனிங் 2 இதுக்கப்புறமும் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ என்கிட்ட அவங்க எழுதின புக்ல ரிமைனிங் இந்த 2 புக்ஸ் தான் இருக்கு, வேற எதுவும் வாங்கலை. ஸோ இதுவும் ரொம்ப நாளாக என் புக் ஷெல்ஃப்ல இருக்கு. ஸோ அந்த புக்லாம் முடிச்சுட்டா இதை படிக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். பட் நான் பிளான் பண்ணதுதான் நடக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு ஒன்று நடக்கும், நான் பாட்டுக்கு ஒன்று பண்ணுவேன். அதனால அது எப்போ படிக்கிறேனோ அப்போ படிச்சுட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. அண்ட் என்னடா பேக்ரவுண்டில் எந்த சார்ட்டுமே இல்லை, என்னோட புக் ஷெல்ஃப்லாம் இல்லை, புக்ஸ் எதுவுமே காட்டலை அப்படின்ட்டு சில பேர் வேணால் க்யூரியஸாக நினைக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போது ஒரு பர்சனலி ஒரு சேஞ்சு, இல்லை ப்ரொஃபஷ்னலி ஒரு க்ரோத்து, ஒரு சேஞ்ச்காக இங்கே நான் வந்து பெங்களூருக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துட்டேன், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு தான் இங்கே இருக்கேன். அண்ட் இங்கேயுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அண்ட் அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.